ஹிட்லரின் விஞ்ஞானிகள் உலகையே என்றென்றும் மாற்றியிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கும் தருவாயில் இருப்பதாக நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மறைந்து போகும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் இப்போது வரை. இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லரின் உயர்மட்ட விஞ்ஞானிகள் ஒரு மறைக்கப்பட்ட நிலத்தடி வசதியில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் பணியாற்றினர். ப்ராஜெக்ட் ஸ்வார்ட்ஸோன் பிளாக்சன் என்று அழைக்கப்படும் இது அதன் காலத்தை விட பல தசாப்தங்கள் முன்னால் இருப்பதாகவும் ஈர்ப்பு எதிர்ப்பு, டெலிபோர்டேஷன் மற்றும் கால பயணத்தில் கூட பரிசோதனை செய்ததாகவும் வதந்தி பரவியது. போர் முடிவுக்கு வந்தபோது 1945இல் நேச நாட்டு படைகள் ஜெர்மனியை தாக்கின. ஆனால் விசித்திரமான ஒன்று நடந்தது. முழு ஆய்வகமும் அதன் விஞ்ஞானிகள் மற்றும் வரைபடங்களுடன் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டது. யதார்த்தத்தை மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்குவதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா அல்லது எல்லாம் வெறும் கட்டுக்கதையா? இன்று வேகமாக முன்னேறி அமெரிக்க அரசாங்கத்தால் வகைப்படுத்தப்பட்ட ரகசிய கோப்புகள் அதிர்ச்சியூட்டும் விவரங்களை வெளிப்படுத்துகின்றன. நாசாவும் பிற நவீன தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்த சோதனைகளில் இருந்து பெற்ற அறிவை ரகசியமாக பயன்படுத்தியதாக சிலர் கூறுகின்றனர். காணாமல் போன விஞ்ஞானிகள் உலக வல்லரசுகளால் தங்கள் பணியை ரகசியமாக தொடர அழைத்துச் செல்லப்பட்டதாக மற்றவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இங்கேதான் உண்மையான மர்மம் இருக்கிறது. 2023இல் ஆய்வாளர்கள் குழு ஒன்று அண்டார்டிகாவில் ஒரு நிலத்தடி நாஜி பதுங்கு குழியை கண்டுபிடித்தது. உள்ளே அவர்கள் விசித்திரமான இயந்திரங்களை கண்டுபிடித்தனர். 1940களுக்கு மிகவும் முன்னேறியதாக தோன்றும் தொழில்நுட்பம். ஹிட்லரின் தொலைந்து போன தொழில்நுட்பம் உண்மையானது என்பதற்கு இதுதானா ஆதாரம்? அப்படியானால் இப்போது அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஹிட்லரின் விஞ்ஞானிகள் உலகை மாற்றும் தொழில்நுட்பத்தை உருவாக்கினார்களா அல்லது இது இன்னொரு காட்டு சதி திட்டமா?